Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா 11th அக்கௌண்டன்சிக்கு ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த 11th அக்கௌண்டன்சியில் ஃபுல் போர்ஷனுக்கு சாப்டர் 1லேருந்து சாப்டர் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்க்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இல்லஸ்ட்ரேஷன், அதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் எதெல்லாம் முக்கியம், புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மார்க் ப்ராப்ளம் இதுலேருந்து தான் கேட்பாங்க, 3 மார்க் ப்ராப்ளமும் இதுலேருந்து தான் கேட்பாங்க, 5 மார்க் ப்ராப்ளமும் இதுலேருந்து தான் கேட்பாங்க. கண்டிப்பாக 7 × 5 35 மார்க்ஸ் எடுத்துடலாம். 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா. 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரியும் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் இதில் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அது கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இது எதையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதக்கூடிய பர்டிகுலராக ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்குலாம் நீங்கள் நல்ல மார்க் வந்து என்ன பண்ணிடலாம்னா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. 3rd சாப்டர்லேருந்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3rd சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் 1 2 3 4 5 6 7 11 எக்ஸசைஸில் 1 2 3 4 7 8 10 and 12 3rd சாப்டரில். சரியா? 4th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 3 5 6 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 4 6 7 8 10 and 11. Then 5th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 and 6. And 6th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 2 and 4 எக்ஸசைஸில் 1 2 3 5 and 7. Then 7th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 6 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 and 8. 8th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 3 4 5 6 7 எக்ஸசைஸில் 1 2 3 6 8 and 9. 9th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 and 12 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 8 9 10. 10th சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 8 10 எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 11 12
13, 14. 11th சாப்டர்ல இல்லஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6. எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7. லாஸ்ட் சாப்டர்ல இல்லஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 and 11. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு 2 மார்க் ப்ராப்ளம், 3 மார்க் ப்ராப்ளம், 5 மார்க் ப்ராப்ளம் எல்லாமே கேட்டுருவாங்க. இது போக இந்த 3rd சாப்டர்ல மட்டும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி இதில் இந்த ரெண்டையும் பார்த்துக்கிறங்க. அண்டு 6th சாப்டர்ல பேஜ் நம்பர் 115ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸையும் பார்த்துக்கணும். சரியா? அதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 11th அக்கௌண்டன்சியில் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ கண்டினியூஸாக நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு. உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம ஆர்ட்ஸ் குரூப்பும் கொடுக்குறோம், சயின்ஸ் குரூப்பும் கொடுக்குறோம். ஸோ அது எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.